ஸோ இன்றைய வகுப்பு வந்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு. ஸோ ப்ராபபிலிட்டி, ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ஸோ ப்ராபபிலிட்டி தமிழ்ல வந்து நிகழ்தகவு. ஸோ இதை நம்ம பேசிக்ஸ்ல இருந்து பார்க்கலாம். நார்மலா இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் வந்து சில பேருக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் இருக்கிறதுலே வந்து ஈஸியான டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லயும் ப்ராபபிலிட்டி இருந்து கேள்விகள் வரும். இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் அவ்வளோக்கா கிடையாது. நிறைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க காமன் சென்ஸ் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி. இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலா அது வந்து ஒரு சும்மா சொல்றது அப்படின்னா ஒரு சான்ஸ். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளிகளோட ஒரு பகுதி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஆஃப் லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பொய்யர்களின் பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும் ஒழிய கரெக்டா அக்யூரசியா சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் ப்ரெடிக்ஷன் யூஸ் பண்றாங்க சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் ப்ராபபிலிட்டி, இந்த ப்ரெடிக்ஷன் அதை பத்தி எல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றது சொல்லுங்க பார்க்கலாம். கிளாஸ் வந்து இன்டராக்டிவா இருக்கணும், லைவ் கிளாஸஸ், சரிங்களா? நிறைய கேள்விகள் கேட்பேன். நீங்களும் புரியல அப்படின்னாலும் எந்த கேள்வி வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம். அனைவருக்கும் 2024 ஆண்டு மே தின நல்வாழ்த்து. வெரி குட். ஸோ வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ரெயின், ஓகே. நிறைய இடத்துல இதை நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ வானிலை அறிக்கை அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். இருக்கிற டேட்டா, இருக்கிற தரவுகளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னைக்கு மழை பெய்யறதுக்கு இவ்வளவு சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மழை பெய்யறதுக்கு வந்து இவ்வளவு சான்ஸ், 50% சான்ஸ் அப்படின்பாங்க. அந்த 50%, இந்த 60% சொல்றாங்கல்ல, அதுதான் அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. கிரிக்கெட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஃபார் வின்னிங் த டீம் அப்படின்னு போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த டீம் வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 60% அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இததான் நம்ம நம்பர்ல சொல்லுவோம். எப்பவுமே பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை நம்பரா மாத்தணும் அப்படின்னா 60/100 அப்படின்னு அர்த்தம். பர்சன்டேஜ் நம்பரா மாத்தணும்னா 60/100. அப்போ இது என்ன வரும் அப்படின்னா so this is nothing but 0.6. பின்னாடி பார்க்க போறோம், சரிங்களா? அதெல்லாம் சொன்னோம். ப்ராபபிலிட்டி வந்து எப்பவுமே வந்து ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ். என்ன நம்பர் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி, நீங்க கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி எப்பாவது நீங்க ஒரு எக்ஸாம்ஸ்ல கண்டுபிடிக்கிறீங்க ப்ராபபிலிட்டி, இல்ல எக்ஸாம்ல ஆப்ஷன்ல எங்கேயாவது ப்ராபபிலிட்டி இந்த நம்பர் இருந்ததுன்னா அதை பார்த்த உடனே சொல்லலாம் இது கண்டிப்பா ப்ராபபிலிட்டியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். பிட்வீன் 0 and 1, சரிங்களா? 0 and 1 அதை பின்னாடி நான் சொல்றேன். 0னா நடக்கவே முடியாதுக்கு 0, நடக்கவே முடியாதுக்கு 0, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னா 1. எதெல்லாம் நம்ம அறுதிட்டு சொல்றோமோ, அறுதிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள், அறுதிட்டு சொல்லக்கூடியது, அறுதிட்டு நடக்கும் அப்படின்னு சொன்னா அது 1, அறுதிட்டே நடக்காது அப்படின்னு சொன்னோம்னா 0, சரிங்களா? சோ இதெல்லாம் ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி பாக்குறதுக்கு முன்னாடி அதோட சில பேசிக்ஸ் கொஞ்சம் பாத்துருவோம், சரிங்களா? அது என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபேக்டோரியல்ஸ். இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? n ஃபேக்டோரியல் அப்படின்னா n போட்டு ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சொல்லுவோம், அல்லது n போட்டு இப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ n ஃபேக்டோரியல்னா அதோட டெஃபினிஷன் என்ன? வாட் இஸ் n ஃபேக்டோரியல்? n ஃபேக்டோரியல்னா ஒண்ணும் கிடையாது. 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு அப்படின்னு போட்டு அதை n வரைக்கும் பெருக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் கால்ட் n ஃபேக்டோரியல். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 ஃபேக்டோரியல் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. So this is 5 factorial. So what is 5 factorial? அப்படின்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா which is 5 factorial. 5 factorial எப்படி 100 வரும்? கரெக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 4 into 3 into 2. So this is nothing but 120. So 5 factorial is 120. What is 1 factorial? 2 factorial is 1 into 2 which is equal to 2. I asked 1 factorial ஒன்னு கேட்டேன். 1 factorial is 1. இப்போ இதுல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அது கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஆன்சர் பண்ணுங்க. தப்பானாலும் பிரச்சனை இல்லை. இங்க ஏதாவது நீங்க தப்பு பண்றீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன், சரிங்களா? உங்க மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க எப்பவுமே லேர்ன் பண்ணணும், சரிங்களா? ரைட், ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 0 ஃபேக்டோரியல் இன்டூ 1 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல்? இதனுடைய மதிப்பு என்ன? சொல்லு. So what is the value of 0 factorial into 1 factorial into 2 factorial into 3 factorial? உங்களுக்கு என்ன தோணுதோ அது சொல்லுங்க. Most of them answered 0 and சில பேர் வந்து 12 சொல்லிருக்கீங்க. I can wait. Okay, you can answer the question.
சரிங்களா? 0 ஃபேக்டோரியல் இன்டு 1 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் இன்டு 3 ஃபேக்டோரியல் இதனுடைய மதிப்பு என்ன? வாட் இஸ் த வேல்யூ? ஸோ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். நம்ம காமன் சென்ஸ் பிரகாரம் என்ன தோணும் அப்படின்னா 0 ஃபேக்டோரியல் 0 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரரி டு த டீவியேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிஎஸ்சி மேத்ஸ்ல இது வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க தேவையில்லை, உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. நோ தட். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்? ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படிங்கிறது நீங்க ஸ்கூல்லயோ படிக்கும் போதோ இல்ல மத்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க படிக்கும் போதோ பையார் ஸ்கொயர் அப்படின்னு படிப்பீங்க. ஆனா அந்த பையார் ஸ்கொயருக்கு ப்ரூஃப் இருக்கு. இந்த பையார் ஸ்கொயருக்குரிய ப்ரூஃப் அப்படின்னா பிஎஸ்சி மேத்ஸ்ல உள்ளவங்க படிப்பாங்க. 11th 12th கூட இருக்காது, அதெல்லாம் மேத்ஸ்ல தான் இருக்கும். ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கும் போது தான் ப்ரூஃப் படிப்பேன். இங்க வந்து அது ப்ரூஃப் பண்ணியாச்சு, அதனால நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் பையார் ஸ்கொயர் அப்படின்னு. அது மாதிரிதான் 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது இது தனியா ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 0 ஃபேக்டோரியல் இஸ் 1. இப்ப ஆன்சர் பண்ண சரிங்களா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 0ன்னு போட்டுருவீங்க. ஏன்னா 0 ஃபேக்டோரியல் 0ன்னு நினைச்சிருப்பீங்க. சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேத்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, ஒண்ணுங்கிறது நெய்தர் எ பிரைம் நம்பர் நார் எ காம்போசிட் நம்பர். நம்பர் 1 அப்படிங்கிறது என்ன கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. சரிங்களா? ஸோ கிளாஸ் வந்து பைலிங்குவல்ல இருக்கும் இந்த செஷன் வந்து. ஸோ போத் இன் இங்கிலீஷ் மீடியம் as well as in தமிழ் மீடியம். ஸோ அதனாலதான் ஒண்ணுங்கிற நம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது. பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. இப்ப சொல்லுங்க, இப்ப இதோட வேல்யூ சொல்லுங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 6. 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திஸ் இஸ் 2. 1 ஃபேக்டோரியலும் 1. 0 ஃபேக்டோரியல் 1. therefore இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னது? ஸோ 12 இஸ் த ஆன்சர். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சுங்க. இது ப்ராபபிலிட்டிக்கு தேவைப்படக்கூடியது. சரிங்களா? அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சொல்லுவோம் NCR அப்படின்னு படிப்போம். இந்த C அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? காம்பினேஷன். ஃபேக்டோரியலை வந்து தமிழ்ல வந்து காரணி அப்படின்னு சொல்லுவாங்க, காரணி ஆக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேக்டோரியல். காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை அப்படிங்கிற விதியில சொல்லுவாங்க, சேர்க்கை. வாட் இஸ் NCR? NCR அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா திஸ் இஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r factorial into r factorial. So this is the formula. So note on this formula, I'll give you the shortcut also. How to calculate NCR, I'll give you the shortcut. So now this is NCR. NCR is combination of n items taken r at a time. இதை நம்ம ப்ராபபிலிட்டியில யூஸ் பண்ணுவோம். அங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் இப்ப பார்க்கலாம். ஏன்னா அந்த காம்பினேஷன் பெர்முடேஷன் அப்படிங்கிறதே ஒரு தனி சப்ஜெக்ட். இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டிக்கு தேவைப்படுற விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். இந்த காம்பினேஷன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க. நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இதை கொஞ்சம் கான்செப்ட் இருக்கும், ஈஸியானது இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ இங்க பாருங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு டீம்ல ஒரு ஆள் வேணும். அப்போ ஒரு ஆளை இந்த 4 பேரை வச்சு எத்தனை டீம் ஃபார்ம் பண்ண முடியும்? எனக்கு ஒருத்தர் வேணுங்க, ஒருத்தரை செலக்ட் பண்ண போறேன். அந்த ஒருத்தரை இந்த 4 பேர்த்துல இருந்து எத்தனை முறையில செலக்ட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தானே. 4 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு ஆள் தேவைப்படும். எத்தனை முறையில அந்த ஒரு ஆளை நான் வந்து ஐ கேன் டேக் அவுட் ஆஃப் தீஸ் 4 persons. எத்தனை முறையில எடுக்கலாம் அப்படின்னா 4 முறையில எடுக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஏங்கிறவரை எடுக்கலாம், அல்லது பிங்கிறவர் எடுக்கலாம், அல்லது சிங்கிறவர் எடுக்கலாம், அல்லது டிங்கிற எடுக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை முறையில எடுக்கலாம் அப்படின்னா ஸோ 4 முறைகள்ல எடுக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 4 காம்பினேஷன் மீன் செலக்ஷன் அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே காம்பினேஷன் அப்படின்னா செலக்ஷன். பெர்முடேஷன் இருக்கிறது அரேஞ்ச்மெண்ட், அது பின்னாடி பார்க்கலாம், இப்ப தேவையில்லை. காம்பினேஷன் அப்படின்னா செலக்ஷன் அப்படின்னு. இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இதே 4 பேரு எனக்கு ஒரு டீமுக்கு 2 பேர் வேணும். எத்தனை விதமா 2 பேரை செலக்ட் பண்ணலாம் இந்த 4 பேர்த்துல இருந்து சொல்லு. So how many ways 2 persons can be selected from the given 4 persons? இருக்கக்கூடிய 4 பேர்த்துல 2 பேர்களை எத்தனை வகையில செலக்ட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிங்க, நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்க நோட்ல ஒர்க் அவுட் பண்ண ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நோட் இல்லாம அட்டன் பண்ணக்கூடாது. தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நோட்ல எழுதுங்க. give you time ஆச்சு. எத்தனை விதமா 2 பேரை எடுக்கலாம் பாருங்க. ஏபின்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம், ஏசின்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம், ஏடின்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம். அடுத்து ஐ கேன் செலக்ட் பிசி, ஐ கேன் செலக்ட் பிடி, ஐ கேன் செலக்ட் சிடி. வேற ஏதாவது 2 பேர் மிஸ் ஆயிருக்கா பாருங்க. ஏதாவது 2 பேர் எடுத்ததுல மிஸ் ஆயிருக்கா அப்படின்னா இல்ல. ஸோ therefore மொத்தம் 6 முறை. 6 முறை தான் எடுக்க முடியும். வேற எல்லா காம்பினேஷனும் எடுத்துட்டேன் பாருங்க. 2 பேருங்கிறது எல்லா காம்பினேஷனும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ங்கிறது என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா
இருக்கிற 4 பேத்துல எத்தனை பேரை செலக்ட் பண்றேன், ஒருத்தரை செலக்ட் பண்றேன். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் 4C1. அப்போ 4C1க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 4C1ங்கிறது என்னதுன்னா 4 ஃபேக்டோரியல், 4 மைனஸ் 1 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், அப்புறம் 1 ஃபேக்டோரியல். இது அடிச்சீங்கன்னா என்ன வரும்? திஸ் இஸ் 4 ஃபேக்டோரியல், திஸ் இஸ் 3 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 வரும். இது 1 இன்ட்டு 2 அடிச்சிட்டிங்கன்னா மீதி என்ன வரும்னா 4. ஸோ அதுதான் இந்த 4. இங்க பாருங்க, இங்க என்ன வரும் அப்படின்னா இங்கே 4 பேரு, ஆனா 2 பேர் எடுக்கிறேன். அப்போ 2 பேர் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் 4 ஃபேக்டோரியல், கீழே 4 மைனஸ் 2ங்கிறது என்னது 2 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஒரு 2 ஃபேக்டோரியல் ஃபார்முலா பிரகாரம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க, நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 4C2. இது அடிச்சிட்டீங்கன்னா 6 வருதா? சூப்பர். அப்போ ஒன்றும் கிடையாது. இப்ப பாருங்க, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்பவுமே ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்க பாருங்க, நான் சிம்பிளா கண்டுபிடிக்கிறேன். வாட் இஸ் 10C2? 10C2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது எப்படி ஷார்ட்கட்ல போடுறது அப்படின்னா கீழே 1 இன்டூ 2னு போட்டுருங்க. யூ கேன் அப்ளை த ஃபார்முலா. ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்க கண்டுபிடிங்க, அதே தான் வரும். ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. 10C2னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2னா கீழே 1 இன்டூ 2 போட்டுருங்க. 3னா 1 இன்டூ 2 இன்டூ 3, 3 ஃபேக்டோரியல். மேல வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து ஒவ்வொன்னா குறைங்க. 10க்கு அப்புறம் 1 குறைச்சிங்கன்னா 9. ஸோ அப்போ இங்க மேல கீழே 2 டேர்ம் வந்ததுனால மேல 2 டேர்ம் வரும். ஸோ இதான் ஆன்சர். இதை அடிச்சு போடுங்க, அதான் ஆன்சர். நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. அப்ளை த ஃபார்முலா அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் 10C2. ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. இது ஷார்ட்கட். எப்பவுமே காம்பினேஷன் நான் கொடுக்குற ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணுங்க, அது போதும். ஃபார்முலா அப்ளை பண்ணியும் கண்டுபிடிங்க. ஸோ இது வந்து ஷார்ட்கட். ஸோ தேர்ஃபோர் இது அடிச்சிங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் 5, ஸோ திஸ் இஸ் 45. ஸோ திரும்ப சொல்றேன் இந்த ஷார்ட்கட்டை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20C1 எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இங்க 1 வந்திருக்கிறதுனால 1 தான் போடணும். மேல 20னா 20 ஒரு நம்பர், தேர்ஃபோர் 20. அப்போ 100C1னா 100 அப்படின்னா என்ன அர்த்தம்? 100C1னா இதோட மீனிங் எப்பவுமே ஒரு இதை வந்து அதோட மீனிங் கூட பாத்துக்கங்க. 100C1ஓட மீனிங் என்ன அப்படின்னா 100 பேத்துல ஒரு ஆளா செலக்ட் பண்றேன்னா how many ways this can be done? This can be done in 100 ways. அதான் 100C1னா 100 இன் ஜெனரல். தெரிஞ்சுக்கங்க. ஜெனரல் ஃபார்முலா NC1 அது எப்போ வரும் அப்படின்னா எப்பவுமே n தான். NC1 is always n. இப்ப பாருங்க, what is 100C2? what is 100C2? 100C2னா என்ன அப்படின்னா 2வா? அப்போ 1 இன்டூ 2. மேல என்ன வரும்? 100 இன்டூ 99. ஸோ இதை அடிச்சிட்டீங்கன்னா அது என்னவோ அதான் ஆன்சர். 12C3 கண்டுபிடிப்பா. what is 12C3? கீழே 1 இன்டூ 2 இன்டூ 3. மேல என்ன வரும்? 12 இன்டூ 11 இன்டூ 10. ஸோ கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த வேல்யூ, கால்குலேட். ஸோ அடிச்சிங்கன்னா 6, அடிச்சிங்கன்னா 2, 22. ஸோ தேர்ஃபோர் 220. இது வந்து பாத்தீங்கன்னா 4950ன்னு சொல்றீங்க. கரெக்டா? நீங்க சொன்னதை வச்சு போட்டுருங்க. அப்போ வாட் இஸ் திஸ் NC2? NC2னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், டோட்டலி n பர்சன்ஸ் ஆர் தேர் டேக்கன் 2 at a time. அப்போ இது அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2னா என்ன அர்த்தம்? 1 இன்டூ 2. என்னன்னு என்ன அர்த்தம்? n அப்புறம் ஒரு நம்பரை குறைக்கணும்னு சொல்லியிருக்கேன். therefore n into n minus 1. therefore NC2 is nothing but n into n minus 1 by 2. கரெக்டா? புரியுதா? நான் எழுதியிருக்கிறது புரியுதா உங்களுக்கு? அதேதான் 10C2 எப்படி எழுதுனீங்க? 10 into 9 by 2. 20C2 எப்படி எழுதுனீங்க? 20 into 19 by 2. 50C2 எப்படி எழுதுவீங்க? 50 into 49 by 2. அப்ப என்னங்கிறது எப்பவுமே மேத்தமேட்டிக்ஸ்ல நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறத விட ஏதாவது ஒரு சிம்பிளை வச்சு சொல்றதா முக்கியம். அப்பதான் அந்த சிம்பிள் கேன் பி எக்ஸ்பேண்டட் ஆர் கேன் பி எக்ஸ்பிளைன் ஆர் கேன் பி யூஸ்ட் ஃபார் எனி நம்பர்ஸ். இந்த n into n minus 1 by 2 புரியுதா எப்படி வந்ததுன்ட்டு? நான் சொன்னதுதான் அப்படியே வேரியபிள் எழுதியிருக்கேன். அப்போ இந்த NC2 எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்கறாங்க. ஒரு இடத்துல ஒரு ரூம்ல, இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, ஒரு ரூம்ல 30 பேர் இருக்காங்க. how many persons? 30% in a room. ஒரு ரூம்ல 30 பேர் இருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். அந்த 30 பேத்துக்குள்ள எல்லாருமே கை குலுக்கிக் கொள்கிறாங்க. எவ்ரி ஒன் ஷேக்ஸ் ஹேண்ட் வித் எவ்ரி அதர் பர்சன். ஒவ்வொருத்தரும் மத்த எல்லாரோடையும் கை குலுக்கிக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் இருக்கும்? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின். இதெல்லாம் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் அப்படின்னா இது அவன் என்ன கேட்கறாங்க அப்படின்னா NC2 கேட்கறாங்கன்னு அர்த்தம். எப்படி? ஒரு ஹேண்ட் ஷேக்கு 2 பேர் வேணும். அப்ப மொத்தம் இருக்கிற 30 பேர்த்துல எத்தனை 2 பேரா நம்மளால இருக்கிறாங்க அப்படிங்கறதா கணக்கு. So therefore what is answer சொல்லுங்க. அப்ப what is the total number of handshakes? total number of handshakes எவ்வளவு சொல்லுங்க? 30 பேர் இருக்காங்க ஒரு ரூம்ல, எல்லாருமே எல்லாரோடையும் கை குலுக்கிக் கொள்கிறார்கள். அப்ப மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் இருக்கும்? இது ஃபார்முலா யூஸ் பண்ணாம கண்டுபிடிக்கிறது கஷ்டம்.
535 சொல்லியிருக்கீங்க, 435 சொல்லியிருக்கீங்க. கரெக்டா கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 435 தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. 535 வந்து மேபி கேர்லெஸ் மிஸ்டேக்கா இருக்கும். இந்த மாதிரி நீங்க 535 கேர்லெஸ் மிஸ்டேக் விடும்போது அது ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்க அப்போதைக்கு அதான் ரைட் நினைச்சிட்டு வந்துருவீங்க. ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா அப்ப நினைப்பீங்க, ஓஹோ அப்ப நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, ஒரு கெட்டதுல கெட்டது, கெட்ட காலத்துல கெட்ட காலம், கெட்ட காலத்துல கெட்ட காலம் என்னதுன்னா, நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு ஆன்சர் வருதுச்சு, அந்த ஆன்சர் தப்பான ஆன்சர் அது ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதான் நினைச்சிட்டு வந்துருவோம். கெட்ட காலத்துல ஒரு நல்ல காலம் எதுனா, இப்ப 535 வந்துச்சு, ஆனா 535 ஆப்ஷன்லயே இல்ல. அப்ப 535 ஆப்ஷன்லயே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கரெக்ட் பண்ணுவீங்க. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் 30 into 29/2. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 15 29ஆல பெருக்கணும். மல்டிப்ளை 15 with 29. சிம்பிள். இது எப்படி பெருக்குவீங்க? நானும் பேனா எடுக்காம பெருக்குவேன். எப்படி பெருக்கீங்கன்னா 15 into 29 29 வச்சுக்க மாட்டேன். 29 அந்த கொஞ்சம் ரஃப்பான நம்பர், அதெல்லாம் வந்து டீல் பண்றதே கொஞ்சம் கஷ்டமான நம்பர். அப்ப 29 30 ஆக்கிடுவேன். 30 into 15 எனக்கு தெரியும், 15 3 45, சார் 45, சார் 450. அப்ப ஒரே ஒரு 15 குறைக்கணும். அப்ப 450 minus 15, 450 minus 15 வந்து 435. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? How I multiplied 15 into 29? I didn't multiply 15 into 25. நோட்ல எதுவும் பண்ணல. I did 15 into 29 by mental calculations. 29 30 ஆக்கிட்டேன். அப்ப 30 into 15 ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம். 30ங்கிறது நல்ல நம்பர். நல்ல நம்பர் இந்த சென்ஸ் என்னது, நான் மேத்தமெட்டிக்கலா டீல் பண்றதுக்கு நல்ல நம்பர். அப்ப 30 into 15ங்கிறது 450, 450. அதுல இருந்து ஒரு 15 கழிக்கணும். So therefore 150. So later I'll take the speed maths also. Speed maths means how to do calculations faster. இப்போ இந்த ஃபார்முலாவே இப்ப சொன்னேன். அப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? n பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? n into n minus 1/2. இந்த ஃபார்முலா n into n minus 1/2 எப்படி வந்ததுன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுக்கிறீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. ஈஸி தான். எப்படி ஒரு ஃபார்முலா வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எங்கேயுமே எந்த விஷயத்தையுமே நான் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதோட சோர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சில ப்ராப்ளத்துக்கு சில ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ரொம்ப லென்த்தியா இருக்கும், சரிங்களா? ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. பட் இதை வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியானது. ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் n into n minus 1/2 வந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப பாருங்க. ஸோ ஒரு இடத்துல மொத்தம் n பர்சன்ஸ் இருக்கிறாங்க. இது மாதிரி n பர்சன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி n minus 1 இருப்பாரு, அடுத்து n இருக்கு. இது மாதிரி n பர்சன்ஸ் இருக்காங்க. அப்ப இங்க மொத்தம் எத்தனை பர்சன்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல n பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் எல்லாரோடையும் கை குலுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொருத்தங்களையும் எல்லாரோடையும் கை குலுக்கிக் கொள்கிறார்கள். அப்போ இந்த 1வது நபர் இருக்காருல்ல, இவர் மொத்தம் எத்தனை பேர்த்தோட கை குலுக்கிக் கொள்வார் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் வில் பி த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸிங் இன்வால்விங் த பர்சன்ஸ் 1? சொல்லுங்க. 1 வந்து எத்தனை பேர்த்தோட கை குலுக்கிக் கொள்வார்? 29 எல்லாம் கிடையாது. இங்க நான் சொல்லியிருக்கிறது என்ன தான் சொல்லியிருக்கேன். என்ன தான். எப்பவுமே நம்பர் வச்சு பேசாதீங்க. நம்பர் என்னன்னு ஜென்ரலா பேசும்போது தான் மேத்தமேட்டிக்ஸ். வெரி குட். என்ன கிடையாது, n minus 1. அவருக்கு எப்படி கை குலுக்கிக் கொள்வார்? நீங்க சொன்னீங்களா 30 பேர் இருந்தாங்கன்னா 29 சொல்றீங்களா, அதேதான். அப்போ n பர்சன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவரை தவிர மத்த எல்லாரோடையும் கை குலுக்கிக் கொள்வார்கள். அப்போ the person, the first persons shakes hand with how many persons அப்படின்னா n minus 1 persons. அப்ப நான் சொல்லாமா, ஒவ்வொருத்தங்களுமே n minus 1 personsோட கை குலுக்கிக் கொள்வார்கள். கரெக்டா? each and every person shakes hand with n minus 1 persons. கரெக்டா? ஒவ்வொரு நபருமே அவரை தவிர மத்த எல்லாரோடையும் கை குலுக்கிக் கொள்வார்கள். கரெக்டா? வெரி குட். அப்போ ஒவ்வொருத்தருமே எல்லாரோடையும் மத்த எல்லாரோடையும் கை குலுக்கிக் கொள்றாங்க. அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா n minus 1 பர்சன்ஸோட கை குலுக்கிக் கொள்கிறார்கள். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் n நபர்கள் இருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் எவ்வளவு வரும்? அப்போ n பர்சன்ஸ், ஒவ்வொருத்தங்களும் n minus 1. அப்போ ஆன்சர் வந்து n into n minus 1. இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆளு 2வது ஆளு கை குலுக்கி கொண்டாங்கல்ல, ஆளு 2வது ஆளோட கை குலுக்கி கொண்டது இந்த n minus 1ல இருக்கும். அதே மாதிரி இந்த 2வது ஆளு ஆளுல கை குலுக்கி கொண்டது இந்த n minus 1ல இருக்கும். அப்போ ஒவ்வொரு கை குலுக்கல்களும் நம்ம 2 தடவை கவுண்ட் பண்றோம். புரியுதா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? இது புரியுதான்னு பாருங்க. இந்த 2வது ஆளு n minus 1ஓட கை குலுக்கல் பண்ணார். இந்த 2வது ஆளு கண்ண n minus 1 கை குலுக்கல்ல இந்த 1ஆவதோட பண்ணவரும் இருக்கும். அதே மாதிரி 1வது ஆள் வந்து n minus 1 பெர்சன்ஸோட கால்குலேட் பண்ணாரு. அதை வந்து 2வது ஆள் உள்ளது. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம 2 தடவை எடுத்திருக்கோம். அப்ப இந்த டூப்ளிகேஷன் இருக்கு. ஒவ்வொன்றையும் 2 தடவை எடுத்திருக்கோம். அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்றோம், டிவைடட் பை 2. புரியுதா? இப்ப ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு. So therefore the total number of handshakes among n person is n into n minus 1/2.
இது புரியுதா பாருங்க. இந்த ஃபார்முலா புரியலன்னா கூட பிரச்சனை கிடையாது, ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க. நான் சில பேருக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஏன்னா சில பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா. How many of you understood? Yes type. How many of you understood? Yes type. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லைன்னு வேற சொல்லிட்டேன். சரிங்களா, எனக்கு புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னா எஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. சில பேர் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நான் நம்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா, நம்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், அப்புறம் நான் இதுக்கு வந்தேன். இப்போ ஒரு இடத்துல 30 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல 30 பேர் இருக்காங்க. அப்ப இந்த 1வது ஆளு மொத்தம் எத்தனை பேர்த்தர கை குலுக்கிள்வாரு? இந்த 1வது ஆளு மொத்தம் எத்தனை பேர்த்தர கை குலுக்கிள்வாரு? 29 பேர்த்தர கை குலுக்குவார். கரெக்டா? 2வது ஆள் எத்தனை பேர்த்தர கை குலுக்கிள்வாரு? 29 பேர்த்தர கை குலுக்குவார். இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுமே மத்த எல்லாத்தோடையும் கை குலுக்கல் பண்ணாங்கன்னா the total number of handshakes வந்து 29. every person in the group shakes hand with every other persons. therefore ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு ஹேண்ட் ஷேக்ஸ் இருக்கும், அவரை தவிர மத்த எல்லாத்தோடையும் கை குலுக்கி கொண்டிருப்பாங்க. அப்ப 29 இருக்குமா? எல்லாத்துக்கும் 29 29 29 இருக்குமா? அப்போ இதுல பாருங்க, இந்த 29 வந்து 1வது ஆளு 2வது ஆளோட கை குலுக்கி கொண்டது சேர்த்திருப்போம். கரெக்டா? இந்த 29ல 2வது ஆளு 1வது ஆளோட கை குலுக்கி கொண்டதையும் சேர்த்திருப்போம். இது ரெண்டும் ஒண்ணுதானே? இது ரெண்டும் ஒண்ணுதானே? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே டூப்ளிகேஷன் இருக்கும். டூப்ளிகேஷன்ல ஒரே இதை ரெண்டு தடவை எடுத்திருக்கிறோம். அதனாலதான் அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மொத்தம் 30 பேரு, ஒவ்வொருத்தங்களும் 29 பேர்த்தோட கை குலுக்கி இருப்பாங்க. இதுல டூப்ளிகேஷன் இருக்கிறதுனால பை. இப்ப புரிஞ்சிருக்கா? புரியலனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? பட் நிறைய பேர் நீங்க வெரி குட், எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே அண்டர்ஸ்டுட் ஃபர்ஸ்ட்லயே சொல்லி அதேதான் இங்க n பர்சன்ஸ். therefore the formula. so this is n into n minus 1/2ங்கிறது நத்திங் பட் this is nothing but என்னது? nc. ஸோ புரியலன்னா தேவையில்லை. இப்ப நான் சொன்னதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா புரியறதுக்கு என்ன ஒரு கான்செப்ட், என்ன இதெல்லாம் எந்த ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 7th to 8th ஸ்டாண்டர்ட் லெவல். அவ்வளவு. இது எல்லாமே இது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க, யூபிஎஸ்சிலையும் கேட்கறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இந்த கான்செப்ட், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இப்போ சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ therefore nc1 is always equal to n, nc2 is equal to n into n minus 1 into 2. இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். nc3க்கு you can derive the formula but not test. அதே மாதிரி what is ncn? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். what is ncn? ncn எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனால ncn கண்டுபிடிக்கலாம். ncn என்ன அர்த்தம்? 30 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, அப்படியே 100 பேர் எனக்கு வேணும். எத்தனை முறையில எடுக்கலாம்? ஒரே ஒரு முறையில தானே எடுக்கலாம். in how many way you can select all n persons at a time? ஒரே ஒரு முறை. therefore ncn-ங்கிறது 1. if you apply the formula also you get the same one. okay, இப்போ நம்ம ப்ராபபிலிட்டிக்கு வருவோம். so probability, நிகழ்தகவு. the first thing is எழுதிக்கங்க, probability always lies between 0 and 1. எழுதிக்கங்க, தமிழ் எழுதிக்கங்க. நிகழ்தகவின் மதிப்பு எப்போதும் 0 அல்லது 1க்கு இடைப்பட்டு இருக்கும். 0 அல்லது 1க்கு இடைப்பட்டு இருக்கும். 0வாகவும் இருக்கும், 1ஆகவும் இருக்கும். the probability always, the value of the probability always lies between 0 and 1, including 0 and 1, including 0 and 1. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா total probability. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னாடி, ரொம்ப முக்கியமானது. total probability is always equal to 1. மொத்த நிகழ்தகவு என்பது 1க்கு சமம். மொத்த நிகழ்தகவு என்பது 1. எழுதிட்டீங்களா? அடுத்து மூணாவதா ரொம்ப முக்கியமானது, this is the definition of probability. மூணாவதா என்னது? நிகழ்தகவின் வரையறு. what is probability? நிகழ்தகவு என்பது என்ன? கீழே வந்து பாத்தீங்கன்னா total events, மேல வந்து பாத்தீங்கன்னா favorable events. நீங்க ஃபுல்லா எழுதிக்கங்க, favorable events. FAVAURABLE. தமிழ்ல சொல்றதுன்னா மொத்த நிகழ்வுகள், மேல வந்து பாத்தீங்கன்னா சாதகமான நிகழ்வு. இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ப்ராபபிலிட்டி அப்படின்னா நார்மலா எதெல்லாம் சொல்லுவோம் சொல்லுங்க? என்ன மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் எப்படி எல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பார்த்த ப்ராப்ளம் எல்லாம் சொல்லுங்க. ப்ராபபிலிட்டியில எது சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் வரும்? நிகழ்தகவுல என்ன சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். டைஸ், பகடைகள் சம்பந்தப்பட்டது வரும். கார்ட்ஸ், சீட்டு விளையாட்டு சம்பந்தப்பட்டது வரும். அதற்கப்புறம் காயின், நாணயங்கள் சம்பந்தப்பட்ட வரும். இதுதான் நார்மலா கேட்பாங்க. சரிங்களா? காயின், டை அண்ட் சீட்டுகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்னா. ஃபர்ஸ்ட் வந்து காயினை பார்க்க. ஒரு காயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிபிக்கல் காயின், இந்த பக்கம் ஹெட் இருக்கும், இந்த பக்கம் டெய்ல் இருக்கும். தமிழ்ல வந்து தலைன்னு சொல்லுவோம், பூன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு இருக்கும், தலை அல்லது பூ. அப்போ ஒரு காயினை டாஸ் பண்றோம்னு கொஸ்டின் கேட்பாங்க. டாஸிங் த காயின். டாஸ் அப்படின்னா என்னதுன்னா தமிழ்ல என்ன சொல்றது? சுண்டி விடுறது. ஒரு காயினை டாஸ் பண்ணீங்கன்னா what will be the total number of events? சொல்லுங்க பார்க்கலாம். when you toss the coin, what will be the total number of events? eventsனா ஒவ்வொன்றும் ஒரு நிகழ்ச்சி. இப்போ காயினை சுண்டி விடுறேன், எனக்கு பூ விழுந்ததுன்னா அது ஒரு நிகழ்வு.
தலை விழுந்துச்சுன்னா அது ஒரு நிகழ்வு, தட் இஸ் an ஈவென்ட். அப்போ ஒரு காயினை சுண்டி விட்டனா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ் என்னது வரும் அப்படின்னா 2. ரெண்டு காயினை சுண்டி விட்டனா 4 ஈவென்ட்ஸ் வரும். சூப்பர். 3 காயினை சுண்டி விட்டீங்கன்னா எத்தனை ஈவென்ட்ஸ் வரும்? 1க்கு 2, 2க்கு 4, 3 காயினை சுண்டி விட்டீங்கன்னா 8 வரும். சில பேர் 6ன்னு சொல்லுவீங்க, வராது. 3க்கு 8 வரும். புரிஞ்சுக்கணும், இங்கதான் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே ஒரு காயினை சுண்டி விட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஹெட் இருக்கலாம் அல்லது டெய்ல் இருக்கலாம். இதே 2 காயினை சுண்டி விட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஹெட், மொத காயின்ல ஹெட், அடுத்த காயின்ல டெய்ல் இருக்கலாம். மொத காயின்ல ஹெட், அடுத்ததுலயும் ஹெட் இருக்கலாம். மொத காயின்ல டெய்லு, அடுத்ததுல ஹெட் இருக்கலாம். மொத காயின்ல டெய்லு, அடுத்ததுல 2 டெய்ல் இருக்கலாம். வேற எந்த பாசிபிள் காம்பினேஷனும் கிடையாது. இது 2 தான். இதே 3 காயினை சுண்டி விட்டீங்க அப்படின்னா ஹச் 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 கிடைக்கலாம், அல்லது ஹச் டி ஹச் கிடைக்கலாம், அல்லது ஹச் டி டி கிடைக்கலாம், அல்லது ஹச் ஹச் டி கிடைக்கலாம். இப்ப இந்த ஹச்சுக்கு பதிலா டி டி போட்டீங்கன்னா இன்னொன்னு கிடைக்கும், டி 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 கிடைக்கும், டி ஹெச் டி கிடைக்கும். இதை தவிர நீங்க வேற எதுவுமே எழுத முடியாது. அப்போ மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 நிகழ்வு. ஹச் ஹச் ஹச், ஹச் டி ஹச், ஹச் டி டி, ஹச் 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 டி. இதுதான் 8. இதை தவிர வேற ஏதாவது உங்களால எழுத முடியுமா பாருங்க? முடியாது. ஸோ இன் ஜென்ரல் அப்போ n காயினை சுண்டி விட்டனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆர்த்தி டைப் பண்ணியிருக்கிறாங்க 2 power n. அப்போ மொத்த ஈவெண்ட்ஸ் 2 power n. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பேசிக்காவே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு 4 நாணயங்கள் சுண்டு விடப்படுகிறது, மொத்தம் எத்தனை நிகழ்வுகள் இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டிருக்கேன். if 4 காயின்ஸ் ஆர் டாஸ் டுகெதர். ஸோ 4 காயின்ஸை டாஸ் பண்றது ஒண்ணுதான், ஒரே காயினை 4 தடவை டாஸ் பண்றது ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். என்கிட்ட ஒரு காயின் தான் இருக்கு அப்படின்னா 4 தடவை டாஸ் பண்ணி விளையாடுவேன். 4 காயின் இருக்குன்னா அட் அ டைம்ல டாஸ். அப்போ 4 காயின்னா 16. 10 காயினை டாஸ் பண்றேன். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா சொல்லுங்க, யாரு ஃபாஸ்டா சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். 10 காயினை டாஸ் பண்றேன். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ்? ஏன்னா அந்த நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நம்பரை வச்சுதான் இங்க மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டே இயங்கிக்கிட்டு இருக்கிறதே அந்த நம்பரை வச்சுதான். 10 காயினை சுண்டி விட்டீங்கன்னா என்ன கிடைக்குதோ அதான் என்டையர் கம்ப்யூட்டர் ரன்ஸ் ஆன் தட் இஸ் கால்ட் பைனரி. நீங்க சொல்லக்கூடிய மெமரி எல்லாமே அதுலதான் இருக்கும். நம்பர்லாம் மறக்கவே கூடாது. 2 power 10, 2 power 10 வேல்யூ எல்லாம் உடனே சொல்லணும். அதெல்லாம் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கால்குலேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. 2 power 10ங்கிறது 1024 கிலோபைட்ஸ் தான் என்னது? ஒரு மெகாபைட். 1024 MP தான் ஒரு என்னது? ஜிபி. 1024 GB தான் என்னது? ஒரு டிபி, டெராபைட். 1024 TB தான் என்னது? ஒரு பீட்டாபைட். ஸோ 2 power 10 அப்படிங்கிற நம்பர் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 1024. அடுத்து நம்ம பார்க்க போறது பகடை. ஸோ பகடை நீங்க பார்த்திருப்பீங்க. இதான் ஒரு பகடை. ஒரு பகடைங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும்? சொல்லுங்க. ஒரு பகடைங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா, இது வந்து கியூபிக்கல் ஷேப்ல இருக்கும். கியூப்னா என்னதுன்னா கனசதுரம். எல்லா பக்கமும் மொத்தம் பகடைக்கு எத்தனை பக்கங்கள் உண்டு? how many faces? ஒரு பகடைக்கு எத்தனை ஃபேசஸ் அப்படின்னா 6 ஃபேசஸ் இருக்கும். அந்த 6 ஃபேசஸ்ல நம்பர் போட்டிருப்பாங்க. எப்படின்னா 1 2 3 4 5 6ன்னு போட்டிருப்பாங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த டை. டையோட சிங்குலர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டையோட சிங்குலர் வந்து DIE. 2 டை இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டைஸ்ன்னு சொல்லுவோம், DIC. அப்போ ஒரு பகடையை உருட்டுறேன். பகடை அப்படிங்கிறது டை, அல்லது பகடைகள் அப்படின்னா டைஸ். அப்போ ஒரே ஒரு பகடையை உருட்டினா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ் என்னதுன்னா 6. இஃப் ஐ ரோல், இங்க வந்து என்ன சொல்லுவோம், ரோலிங் எ டைன்னு சொல்லுவோம். இஃப் ஐ ரோல் 2 டைஸ், தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ்ங்கிறது என்னதுன்னா 6 ஸ்கொயர் எவ்வளவு? 36. அப்போ இஃப் ஐ டாஸ் n டைஸ், தென் ஆன்சர் இஸ் என்னது? 6 power n. 3 பகடைகள் உருட்டப்பட்டால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ் எவ்வளவு? இஃப் ஐ ரோல் 3 டைஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ் எவ்வளவு? வெரி குட், 216. 18 கிடையவே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மிஸ்டேக்ஸ்னு பார்த்துக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு டைனா 6, 2 டைஸ்னா 6 ஸ்கொயர் 36, 3 டைஸ்னா 6 power 3 216. n டைஸ் அப்படின்னா 6 power n. ஏன் 6 power n அப்படின்னா முதல் டைக்கு 6, அடுத்த டைக்கு 6, அடுத்த டைக்கு 6, 6 into 6 into 6. இங்க பாருங்க, காயின்ஸுக்கு 3 காயின்னா ஒரு காயினுக்கு 2, அடுத்த காயினுக்கு 2, அடுத்த காயினுக்கு 2. ஸோ therefore 2 into 2 into 2 that is equal to 8. இப்போ ஒரு கொஸ்டின், இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இதான். 2 நாணயங்கள் and 1 டை, ஒரு பகடை. 2 நாணயங்கள், ஒரு பகடை, மூன்றும் ஒன்றாக உருட்டப்படுகிறது. அப்போ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ்? மொத்தம் எத்தனை நிகழ்வுகள் இருக்கும்? பேசிக்கான கொஸ்டின். வாட் இஸ் ஆன்சர்? ABCDE. 3 ஆப்ஷன், ABCD. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ்? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஆன்சர் பண்ணுங்க.
தப்பானாலும் பிரச்சனை கிடையாது. இங்க எப்படி நீங்க கத்துக்க போறீங்க அவ்வளவுதான். இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஒரு எக்ஸாம்ல இப்ப கேட்டிருந்தாங்க ரீசெண்டா, அடிக்கடி ரிப்பீட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சில கேட்கிற கொஸ்டின்ஸ். ஒரு பகடை ஒரு நாணயம் உருட்டினால் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நான் இங்க 2ன்னு கேட்டேன். அது இன்னும் சிம்பிள். சோ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாணயத்துக்கு 2, இன்னொரு நாணயத்துக்கு 2, ஒரு டைக்கு 6. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், கூட்டக்கூடாது, பெருக்கணும். அப்பதானே சொன்னேன். 2 காயினுக்கு எப்படி 2 × 2 4 வருதா, 3 காயினுக்கு 2 × 2 × 2 வருதா, இது எப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணு. அப்போ ஒரு காயினை ஒரு பகடை உருட்டினா எத்தனை வரும் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு காயின் ஒரு பகடை, ஒரு காயின் ஒரு டை. சோ அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னா 12 வரும். ஏன்னா 6 × 2. எப்படி சார் 6 × 2 வருது சொல்றேன். இப்போ அது எப்படின்றதே சொல்றேன். எப்படின்னா H1 வரும், H2, H3, H4, அதே மாதிரி T1, T6. T4னா என்ன அர்த்தம்? பகடையில T, காயின்ல வந்து T வரும், பகடையில 4 வரும். Therefore 12. புரியுதா? So இங்க you are supposed to multiply. Why you are multiplying? I explain. அடுத்து நம்ம பார்க்க போறது சீட்டுக்கட்டு, கார்ட்ஸ். சோ ஒரு சீட்டுக்கட்டு இப்படிதான் இருக்கும். சீட்டுக்கட்டுல மொத்தம் வந்து ஒரு சீட்டுக்கட்டுல மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும்? வெரி குட். சோ ஒரு சீட்டுக்கட்டுல மொத்தம் 52 கார்டு இருக்கும். அது எப்படின்னு சொல்றேன். இதான் இது ஒரு 5 கார்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கருப்பு கலர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கருப்பு கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். சோ சீட்டுக்கட்டுல 13 × 4 மொத்தம் 52 கார்டு இருக்கு. இந்த 13ங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏன்னு ஆரம்பிப்பாங்க. ஏஸ், அடுத்து 2, 3. ஏஸ்னா 1ன்னு அர்த்தம். 10, அதுக்கப்புறம் ஜே மந்திரி, கியூ கிங் ராணி, அதுக்கப்புறம் கே கிங். அப்ப இது 13 வந்துருச்சா? 10, 11, 12, 13. இதே மாதிரி மொத்தம் 4 இதுல இருக்கும். ஒரு சீட்டுக்கட்டுல மொத்தம் எத்தனை கலர் இருக்கும்? 2 கலர். ரெட் கலர்ல என்னெல்லாம் இருக்கும்? ரெட் கலர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? டயமண்ட். ஸோ டயமண்ட் இந்த சிம்பிள்ல இருக்கும். ஹார்ட் உங்களுக்கு தெரியும் இந்த சிம்பிள்ல இருக்கு. பிளாக்ல எப்படி? சீட்டுக்கட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. சீட்டுக்கட்டு விளையாடுறது கூட தப்பு கிடையாது. சீட்டு வச்சு இன்டர்நேஷனல் கேம் எல்லாம் இருக்கு, பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. சீட்டு வந்து சூதாட்டமா காசு கட்டி விளையாடுறது தப்பு அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இப்ப எல்லாமே காசு கட்டி தான் விளையாடுறாங்க. கிரிக்கெட் எல்லாமே சூதாட்டம் தான். அதுல இந்த கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரீம் 11 ஏதோ ஒன்னு இருக்கு, அது எல்லாமே சூதாட்டம் தான். அப்படி பார்க்க போனா கிரிக்கெட் சூதாட்டம்னு சொல்லக்கூடிய சீட்டுக்கட்டை விட மற்றது எல்லாமே ஒர்ஸ்ட் தான். எல்லாமே ஷேர் மார்க்கெட்டே சூதாட்டம் தான். பிளாக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேடு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளவர் கிடையாது. ப்ளீஸ் நோட் தட் அபிஷியலி இதுக்கு பேர் வந்து கிளப். சில பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, கிளவர்லி சம் பீப்புள் வில் கால் திஸ் இஸ் அ கிளவர் பிகாஸ் திஸ் லுக்ஸ் லைக் ஏ ஃபிளவர் ஆஃப் கிளவ். கிளவ்னா தெரியுமா? கிளவ்னா லவங்கம், பிரியாணில சாப்பிடுவீங்க தெரியுமா? அது மாதிரி கிளப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் தெரியுங்களா? பிரியாணில எடுத்து போட்டு சாப்பிடுவீங்களா? அப்படி இருக்கும். அதனால இதுக்கு பேரு ஸ்பேடு. இந்த மாதிரி திஸ் இஸ் ஸ்பேட். இது ஒவ்வொன்றையும் 13 13 13 13. அதனால டோட்டல் எவ்வளவு? 50. புரிஞ்சுதா? சீட்டுக்கட்டுல எப்படி 52 வருது அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலா ஒரு சீட்டுக்கட்டு போய் கடையில வாங்கினீங்கன்னா 54 இருக்கும். அதுல 2 வந்து ஜோக்கர். அதை நம்ம இங்க சேர்க்கக்கூடாது எக்ஸாம்ஸ்ல, நம்ம ப்ராபபிலிட்டி. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த 2 டைஸ் ரோல் பண்ணா என்னங்கிறதா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. 2 பகடைகள் மொத்தம் எத்தனை கிடைக்கும் சொன்னேன்ல, இது உங்களுக்கு தெரியும். 2 பகடையை உருட்டினீங்கன்னா கிடைக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகள் எவ்வளவு? வெரி குட், 36. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதை வச்சுதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 1,1 எழுதிக்கங்க. 1,3 இந்த மாதிரி எவ்வளவு? 1,6 வரைக்கும் இருக்கும். அடுத்து என்னதுன்னா 2,1 2,2 2,3ல ஆரம்பிச்சு 2,6. அதே மாதிரி 3, அப்படின்னு வரும். அதுக்கு மாதிரி கடைசி எனக்கு 6,1 6,2 6,3. இதுல இந்த 1,2ங்கிறது வேற, 2,1ங்கிறது வேற. 2,1னா முதல் பகடை வந்து 2, ரெண்டாவது பகடை 1. 1,2னா முதல் பகடை 1, ரெண்டாவது பகடை 2 அப்படிங்கிறாங்க. மொத்தம் இது என்னங்கன்னா 36 வரும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம பின்னாடி இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் வரிசையா இப்ப கான்செப்ட் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. ஒரு நாணயம் சுண்டி விடப்படுகிறது, தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? வாட் இஸ் ப்ராபபிலிட்டி டு கெட் ஹெட்? அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாணயமா எப்பவுமே டினாமினேட்டர் இதான் ப்ராபபிலிட்டியில ஈஸியா கண்டுபிடிக்கலாம். டினாமினேட்டர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு நாணயம்னு சொல்லியிருக்கேன். அப்போ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ்? உடனே டினாமினேட்டர் இமீடியட்டா போட்டுறணும். 2. நீங்க எழுதியிருக்கிறத பாருங்க, ப்ராபபிலிட்டிக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க. டோட்டல் ஈவென்ட்ஸ் கீழே வரும், மேல வந்து ஃபேவரபிள் ஈவென்ட்ஸ் வரும். கீழே மொத்த நிகழ்வுகள் வரும், மேல சாதகமான நிகழ்வு வரும். மொத்த நிகழ்வுகள் 2. ஏன்னா இது வந்து ஒரு காயின். தலை வர்றதை பத்தி பேசுறேன். அப்ப தலை தான் வைக்கிறேன். மொத்தம் 2. அதுல தலைக்கு ஒரு எத்தனை பாசிபிலிட்டினா 1 தான் இருக்கும். திஸ் இஸ் 1/2. அவ்வளவு புரிஞ்சுதா? அப்ப தலை வர்றதுக்கு 1/2 தான், பூ விழுகிறதுக்கு 1/2 தான். அப்ப இன்னொரு கான்செப்டை இதை வச்சு சொல்லிடுறேன். அப்போ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ங்கிறது 1/2 ஒரு காயினை பொறுத்த வரைக்கும். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல்? அது 1/2 தான். அப்ப இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? இது 2ஐயும் ஆட் பண்ணுங்க, 1 வரும்.
இதுதான் நான் சொல்லியிருந்தேன்னா மொத்த நிகழ்வுகள், மொத்த ப்ராபிலிட்டி, டோட்டல் ப்ராபிலிட்டிங்கிறது எப்பவுமே ஒண்ணு. ஒரு கொஸ்டின் கேட்கற ஆன்சர் பண்றீங்களா? இல்ல எக்ஸாம்ல கேட்கிற டைப் கேட்ட டைப் எழுதிக்கங்க. நான் சொல்றது அப்படியே எழுதிக்கங்க. ஒரு பகடை உருட்டப்படுகிறது. A die is rolled. எழுதிக்கங்க. ஒரு பகடை உருட்டப்படுகிறது. A die is rolled. மூன்றால் வகுபடும் எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? What is the probability to get a number divisible by 3? ஆன்சர். மூன்றால் வகுபடக்கூடிய நம்பர் கிடைக்க நிகழ்தகவு என்ன? அப்ப நமக்கு தெரியும் ஒரு பகடையை உருட்டினீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 வரும். அதுல 3ஆல் வகுபடும் எண் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா மொத்தம் 6. 3ஆல் வகுபடுறதோட சாதகமானது எது பார்ப்போம்? வாட் இஸ் ஃபேவரபிள் ஈவென்ட்ஸ்? 3 மல்டிபிள் divisible by 3. அப்ப 3 and 6 only 2. So therefore answer is 2 by 6. So therefore answer is 1 by. Correct? Any doubt? ஏதாவது டவுட்னா கேளுங்க. இப்பதான் பேசிக்ஸ்ல இருந்து போயிட்டே இருக்கேன். பேசிக்ஸ் பிடிச்சாதான் அடுத்த அட்வான்ஸ் ப்ராப்ளம் போகும்போது புரியும். இப்ப நீங்க தான் அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். 2 dice are rolled. இரண்டு பகடைகள் உருட்டப்படுகிறது. கூடுதல் ரெண்டு பகடை உருட்டிங்கன்னா அது மேல நம்பர் தெரியுங்களா? அந்த கூடுதல் 5 வருவதற்கு நிகழ்தகவு என்ன? probability of getting the sum total 5. What is the probability of getting the sum total 5? ரெண்டு பகடை உருட்டுறீங்க, அந்த மேல உள்ள நம்பரை கூட்டினீங்கன்னா எனக்கு 5 வரணும். அதுக்கு probability என்ன? How do you do this one? Simple. 30 secondsல ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ what is the denominator? Denominator உடனே 36. கண்ண முடி denominator தான் ஈஸி ப்ராபபிலிட்டில. ரெண்டு பகடை உருட்டுறோம், அப்பனா 36. எனக்கு மேல 5 வரணும், கூட்டினா 5 வரணும். 5 வரணும் எப்போ வரும் அப்படின்னா மேல 1,4 வந்தா 5 வரும். அடுத்து 2,3 வந்தா 5 வரும். அடுத்து 3,2 வந்தா 5 வரும். அடுத்து 4,1 வந்தா 5 வரும். அவ்வளவுதான், வேற எதுவும் வராது. Therefore the answer is 4 by 36 which is equal to அடிச்சீங்கன்னா 1 by 9 is the answer. ஏதாவது டவுட் இருக்காது? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் அகைன். அப்படின்னா அடுத்த ப்ராப்ளம் இதே இதுக்கு கண்டுபிடிக்கணும். இது என்ன ரெண்டு பகடையை வச்சுதான் அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இது ஓகேங்களா? அண்டர்ஸ்டுட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இதே ரெண்டு பகடை உருட்டப்படுகிறது. 2 பகடைகள் 2 dice are rolled. இத கரெக்டா சொல்லணும் பார்க்கலாம். What is the probability of getting the sum? சம்னா அந்த மேல உள்ள சம் டோட்டல் கூடுதல் at least 10. இத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். கூடுதல் குறைந்தபட்சம் 10 வருவதற்கு நிகழ்தகவு என்ன? அட்லீஸ்ட் 10 இருக்கணும். 10 அல்லது 10. அட்லீஸ்ட் 10 அப்படின்னா எப்பவுமே மீனிங் புரிஞ்சுக்கங்க. 10 அல்லது அதற்கு மேல. அட்லீஸ்ட் 10. குறைந்தபட்சம் 10 அப்படின்னா 10 அல்லது அதற்கு மேல. இப்போ சொல்லுவாங்கல்ல, சார் இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதுக்கு தேர்ச்சி பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னா குறைந்தபட்சம் 40. அப்படின்னா 40 அல்லது அதற்கு மேல எடுத்தீங்கன்னா பாஸ். So what is the answer for this? கரெக்டா பண்ணுங்க. கரெக்டா சொல்லணும் எனக்கு. Take your time. But again you can solve this problem under 30 seconds also. I will explain it how. So நல்லா புரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் 10 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 வரலாம், அல்லது 11 வரலாம், அல்லது 12 வரலாம், அல்லது 13 வரலாமா? பகடையில தெரிகிற 2 நம்பரை கூட்டினீங்கன்னா குறைந்தபட்சம் 2 வரலாம், அதிகபட்சம் 12 வரலாம். அவ்வளவுதான். ஆனா 6 இருந்தா 12, 13 வரவே வராது. அப்ப நம்ம என்ன கேஸ் பார்க்கலாம் அப்படின்னா 10, 11, 12 தான் பார்க்கணும். அப்போ இது 3ஐயும் கூட்டிக்கணும். அவ்வளவுதான். 10 வர்றது எத்தனை கேஸ்ன்னு பாருங்க, 11 வர்றது எத்தனை கேஸ்ன்னு பாருங்க, 12 வர்றது எத்தனை கேஸ்ன்னு பாருங்க. 10 எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல வராது, செகண்ட் ரோல வராது, 2ஓட கூட்டினா வராது, 3ஓட கூட்டினா வராது, 4ஓட கூட்டினா வரும். அப்போ 4,6னா 10 வரும். அடுத்து 5,5 10 வரும். அடுத்து 6,4 10 வரும். 11 எப்போ வரும் அப்படின்னா 5,6 வரும், 6,5 வரும். 12 எப்படி வரும் அப்படின்னா 6,6 12 வரும். அப்போ மொத்தம் எத்தனை அப்படின்னா மொத்தம் 6 கேசஸ். அப்போ ப்ராபபிலிட்டி சொல்லுங்க. therefore நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி மொத்தம் 36. நம்மளோட ஃபேவரபிள் கேசஸ் எவ்வளவு? 6. therefore the answer is 1/6. 1/9 போட்டிருக்கீங்க. 1/6 1/9 நம்மள ஜோதி வியூலா கரெக்டா? என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு கண்டுபிடிங்க. மிஸ்டேக் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த மிஸ்டேக்ஸை நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு திரும்ப பண்ணக்கூடாது. அவ்வளவு. அடுத்த ப்ராப்ளம் போடுறீங்களா? ரிப்பீட் பண்ண சொல்றீங்க. அட்லீஸ்ட் 10 வரணுங்க, குறைந்தபட்சம் 10 வரணுங்க. இதாங்க 2 பகடையை உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரலாங்க. 1,1 1,2 1,3 1,6 இப்படின்ற மாதிரி வரும். மொத்தம் 30. இத கூடுதல் என்ன மேல தெரிந்த ஒன்னையும் கூட்டணும். ஒன்னையும் கூட்டினா என்ன வரும்? 2 வரும். 2 தான் மினிமம் வரும். 1 கூட்டிங்கன்னா 3 வரும். 6 கூட்டிங்கன்னா 12. அப்போ 2ல இருந்து 12 வரும். 2க்கு கீழே வராது, 12 வராது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா
குறைந்தபட்சம் 10 வரணும். அப்ப குறைந்தபட்சம் 10 வரணும், 10 வரலாம், 11 வரலாம், 12 வரலாம். 10 எந்தெந்த கேஸ், 11 எந்தெந்த கேஸ், 12 எந்தெந்த கேஸ்ங்கிறது இந்த படத்துல இருந்து நீங்க எழுதி கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் ரெண்டு பகடையில் உள்ள மொத்தத்தையும் எழுதுங்க நீங்க புரியாதவங்களுக்கு. சோ 2 பகடை உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன 1,1 1,2 1,3 இப்படி வரலாம். 1,6 இருந்து அப்புறம் 2,1 2,2 இது புரியுதா? இதுல எனக்கு 10 கூட்டினா 10 வரணும். அந்த நம்பர் கூட்டினா 10 அல்லது அதற்கு மேல்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் 10 10ங்கிறது வேற, அட்லீஸ்ட் 10ங்கிறது வேற. அப்ப 10 எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கறத நீங்க இது பண்ணணும். எங்கெங்கெல்லாம் இதுல 10 வரும் பாருங்க. பாருங்க 4,6 இதை கூட்டினீங்கன்னா 10 வருமா? 4,6 அதுக்கப்புறம் 5,5 அதுக்கப்புறம் 6,4 இது மூணுலயும் 10 வரும். இந்த மாதிரி டயகோனலா வரும். அடுத்து 11 வர்றது பாருங்க. 5,6 6,5 இது. அடுத்து 12 வர்றது பாருங்க இது. அப்போ இந்த இதை 3 2 5 6. சோ அப்போ 6/36 அவ்வளவுதான். அதே மாதிரி கணக்கு நீங்க ஒண்ணு போடணும். கரெக்டா பண்ணுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் அட் மோஸ்ட் 11 ஆன்சர் பண்ணுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கூடுதல் அதிகபட்சம் 11 வருவதற்கு நிகழ்தகவு என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள். டூ ஃபாஸ்ட். இதான் கொஸ்டின் என்ன அப்படின்னா 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. ஒரு முழு கொஸ்டின் சொல்றதுனா எழுதிக்கங்க. 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. அதன் கூடுதல் அதிகபட்சம் 11 வருவதற்கு நிகழ்தகவு என்ன? 2 dice are rolled. 2 dice are rolled. What is the probability to get the sum at most 11? To sum at most 11. So இங்க பாருங்க, this is at most 11. அதிகபட்ச 11. அப்ப அதிகபட்ச 11னா என்ன மீனிங்? இந்த மீனிங் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதிகபட்ச 11னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும். கூட்டினா 2 3 4 5 6 7 8 9 10 11. அதிகபட்ச 11னா 11ஐயும் சேர்த்துக்கணும். அதிகபட்சம் 11 11 சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் 11 அப்பவும் 11 சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் 11னா 11 12 வரும். அதிகபட்சம் 11னா அப் டு 11. அப்போ வாட் இஸ் ஆன்சர்? இததான் நம்ம எப்பவுமே மேத்தமேட்டிக்ஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணணும், எஃபிஷியன்ட்டா ஆன்சர் பண்ணணும். there are many ways to answer the question. பட் எந்த கொஸ்டின் அதை ஈஸியா ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 எத்தனை தடவை, 3 எத்தனை தடவை, 4 எத்தனை தடவை, 5 6 7 8 9 10 11 பண்ணி அதை கூட்டி நான் அப்புறம் 36ல வைக்கிறது, 36ல கீழே டிவைட் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ண போறேன்? எனக்கு தேவையில்லாது எது இங்கதான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த ப்ராபிலிட்டியோட 3வது லா, ஒரு 2வது லா சொன்னேன்ல, வாட் இஸ் டோட்டல் ப்ராபிலிட்டி? மொத்த நிகழ்தொகை எப்பவுமே 1. அப்போ எப்பவுமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சீங்கன்னா 1 வரும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ப்ராபிலிட்டி 1 மைனஸ் எனக்கு தேவையில்லாது, எனக்கு 2 3 4 5 6 7 8 9 எல்லாம் வரும். தேவையில்லாது எது? 12 மட்டும் எனக்கு தேவையில்லை. 12 மட்டும் தேவையில்லை. 12 எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. 12 ஒரே ஒரு தடவை தான் வரும். 6,6 அதை மட்டும் கழிச்சிருங்க. அப்போ 1 minus 1/36. Total probability is 1. 1 minus 1/36. Therefore the answer is 36/35. உடனே I can answer this question mentally. இல்ல சார், அப்படி இல்ல சார், எனக்கு இது கூட வேணாம். வேற மாதிரி எப்படின்னா மொத்தம் 36 தெரியுமா? 36 கேஸ்ல உங்களுக்கு எல்லா கேஸுமே வேணும். எது வேணாம்? 12 வர்றது மட்டும் வேணாம். 12 வர்றது என்னது? 6,6 இது மட்டும் தான் வேணாம். மொத்தம் எல்லாம் வேணும். அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 35. Therefore 35/36. 30/36. புரியுதா நான் சொல்றது? இப்ப நீங்க கண்டுபிடிங்க. Probability of at least the sum 5. இதுக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லணும். உடனே சொல்லணும். ஃபாஸ்டா. யாரு ஆன்சர் ஈஸியா பண்ணலாம், வேகமா சொல்றீங்கன்னு பாருங்க. குறைந்தபட்ச கூடுதல் 5. ஆன்சர் பண்ணுங்க. சோ அட்லீஸ்ட் 5 அப்படின்னா என்னதுன்னா 5 or more அப்படின்னு அர்த்தம். 5 அல்லது அதற்கு மேல் அப்படின்னு அர்த்தம். அப்ப 5 அல்லது அதற்கு மேல்னா எதெல்லாம்? 5 6 7 8 9 10 11 12. அப்ப நமக்கு தெரியும், நமக்கு இது அதிகமா இருக்கு. அப்ப இதை கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு தேவையில்லாத மட்டும் பாருங்க. இப்ப தேவையில்லாத என்னது அப்படின்னா 2 3 4. அப்ப இது 3ஐயும் கண்டுபிடிச்சு 36ல கழிச்சிடலாம். 2 எத்தனை தடவை வரும்? 2ங்கிறது 1,1. அப்ப 2 ஒரு தடவை வரும். 3ங்கிறது எத்தனை தடவை வரும்? 1,2 2,1 2 தடவை வரும். இது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் பாருங்க, ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு. 4ங்கிறது 3 தடவை வரும். 1,3 2,2 3,1 அப்ப அது 3 தடவை வரும். சோ மொத்தம் இந்த 6. அப்ப இந்த 6 மட்டும் தான் தேவையில்லை, தூக்கிடுங்க. ஆன்சர் என்னது? மொத்தம் 36. 36ல 6 எனக்கு வேணாம். சரிங்களா? அப்போ மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 30. 30/36. 30/36 அடிச்சீங்கன்னா 5 6 30 6 6 36. Therefore answer is 5/6. புரியுதா? ஏன் 10 கழிக்கிறீங்க? வெரி குட். ஆன்சர் இஸ் 30/36 5/6. இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பா பண்ணிருக்கீங்க. அது என்னன்றது கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த செஷன்ல இந்த ப்ராப்ளத்தை லாஸ்ட் ப்ராப்ளமா போடலாம். இது எக்ஸாம்ல கேட்கிற டைப். ப்ராபிலிட்டி ஆஃப் கூடுதல் பகா எண்ணாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? த சம் எ பிரைம் நம்பர். அதாவது அந்த கூட்டுறது பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கு நிகழ்தகவு என்னன்னு கேட்கறாங்க. கூட்டுற நம்பர் பிரைம் நம்பரா இருக்கணும்.
பகா எண்ணாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்னன்னு கேட்கறாங்க. இந்த டைப் கொஸ்டின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ். ரெண்டு கான்செப்ட் தெரியணும். வாட் இஸ் பிரைம் நம்பர், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கூட்டினா பிரைம் நம்பர் வரதுக்குரிய ஆன்சர் சொல்லுங்க. டேக் யுவர் ஓன் டைம், பட் கரெக்டா போடுங்க. பிரைம் நம்பர் முதல் பிரைம் நம்பரை டைப் பண்ணுங்க. சோ இந்த 5 நம்பர் தான் வரணும் கூட்டினா. 2, 3, 5, 7, 11. வெரி குட். ஐ வாண்ட் ஆன்சர். 2 எத்தனை தடவை வரும், 3 எத்தனை தடவை வரும், 5 எத்தனை தடவை வரும், 7 எத்தனை தடவை வரும், 11 எத்தனை தடவை வரும் சொல்லுங்க. 13, 17 எல்லாம் போடாதீங்க. இங்க there is no 13, there is no 17. தனிஷ்கா, here we are talking about என்னது, 2 dice. ரெண்டு பகடையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப மினிமம் வந்து 2, மேக்ஸிமம் 12. அவ்வளவுதான். வித்தின் திஸ் ஒன்லி. 2ங்கிறது ஒரே ஒரு தடவை, 3ங்கிறது 1,2, 2,3 வரும், 5ங்கிறது 4ங்கிறது 3 தடவை வரும். அப்போ 5ங்கிறது 4 தடவை வரும். 7ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வரும். all the 6 rows 1,6 இருந்து ஆரம்பிச்சு 6,1. அப்போ 6 வரும். 11 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 6,5, 5,6. so therefore that is twice only. அவ்வளவுதான். I finish the problem. What is answer? add. வித்யாலட்சுமி கரெக்டா உங்க இது ஆன்சர். 13 வருது, ஒருத்தருக்கு 14 வருது, ஒருத்தருக்கு 15 வருது. ஏன் இந்த குழப்பம்? அடிஷன்ல என்ன பிரச்சனை? the answer is 15/36. அடிக்க முடியுமா? அடிக்க முடிஞ்ச எப்பவும் பாருங்க, எப்பவுமே கேன்சல் பண்ணி பாருங்க. அடிக்கலாமா? அடிக்கலாம். இதை அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 3 அடிச்சீங்கன்னா 5/12. ஸோ இன்னும் அடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். எக்ஸாம்ஸ்ல கேட்ட டைப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம்.